வணக்கம் நண்பர்களே. இன்று அரசு பள்ளி மாணவன் ஜீவித்குமாரை பற்றியும் அந்த தம்பியை படிக்க வைத்த சமூக ஆசிரியை சபரிமாலாவை பற்றியும் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜக்காம்பேட்டையைச் சேர்ந்த சபரிமாலா அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். நீட் தேர்வால் மருத்துவ கனவு பறிபோன அரியலூரைச் சேர்ந்த மாணவி அனிதா தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து தனது பணியை ராஜினாமா செய்தார். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் நன்றாக படிக்கும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு இவர் பல்வேறு வகையில் உதவி செய்து வருகிறார். தற்போது நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவன் ஜீவித்குமார் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளார். எந்த அளவுக்கு சாதனைன்னா, அரசு பள்ளியில் படிச்சுட்டு இந்தியாவிலே இந்த தம்பி தான் நம்பர் 1 இடத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட 650 மார்க்கு மேலே வாங்கியிருக்காப்புல. அவரை படிக்க வைத்து இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியை சபரிமாலா கூறுகையில், நீட் தேர்வுக்காக நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர் ஜீவித்குமாரை அடையாளம் கண்டேன். பலரிடம் நன்கொடை வாங்கி ஓராண்டாக நாமக்கல்லில் உள்ள பயிற்சி மையத்தில் படிக்க வைத்தேன். எஸ்ஆர்வியில் தான் படிக்க வச்சுருக்காங்க. எஸ்ஆர்வி கந்தமலையம். இதனால் 664 மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் அரசு பள்ளி மாணவர்களில் முதல் இடம் பெற்றுள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். மாணவர் ஜீவித்குமார் கூறுகையில், 10ஆம் வகுப்புக்கு பிறகு நீட் பாடத்திட்டங்களை முழுமையாக கொடுத்தால் இன்னும் பல அரசு பள்ளி மாணவர்கள் சாதனை படைப்பார்கள். நான் குடும்ப சூழ்நிலையை கருதி படித்து 10ஆம் வகுப்பு தேர்வில் 493 மதிப்பெண் பெற்றிருந்தேன். எனது தந்தை கூலி தொழில் செய்து வரும் குடும்ப சூழலில் மேலும் படிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஆசிரியை சபரிமாலா என்னை படிக்க வைத்து சாதனை படைக்க வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நன்றி. இந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள்.